ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்மேக்கர்ஸ் ஜங்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளான சாக்லேட் கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கப் கேக் வந்து ஒரு நோ ஃபெயில் ரெசிபி அண்ட் எக்லெஸ். நான் வந்து இதில் எக் யூஸ் பண்ணல, எக்லெஸ் வெர்ஷன் தான் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு நான் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இந்த ரெசிபியை. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் பட்டர் மில்க் எடுத்திருக்கேன். பட்டர் மில்க் வந்து 1/2 கப்பு. உங்ககிட்ட பட்டர் மில்க் இல்லை அப்படின்னா மில்கில் வந்து 1/2 டீஸ்பூன் வினிகர் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டர் மில்க் ஆகிடும். இது வந்து 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர். ஏன் வந்து இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து டேபிள் ஸ்பூனில் வந்து டைட் பண்ணி மெஷர் பண்ணியிருக்கேன், அதனால் அந்த மாதிரி இருக்குது. எனி அன்ஃப்ளேவர்டு ஆயில் 1/4 கப் எடுத்துக்கோங்க, 1/4 கப்பு. அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் வந்து நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சாக்லேட் எசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, சால்ட்டு. பவுடர் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், சோடா வந்துட்டு 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சால்ட் வந்து ஒரு பிஞ்ச். இது மூணையுமே நான் ஒன்றா மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் வந்து 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் எடுத்துக்கலாம், நல்ல கலர் கொடுக்கும். அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர் இல்லை கேக் ஃப்ளோர். நான் வந்து நம்ம கேக் ஃப்ளோர் தான் எடுத்திருக்கேன். அந்த வீடியோ வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கப் கேக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சலிச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேட்டர் எப்போவுமே வந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி நம்மளோட கேக் பேட்டரும் சரி, கப் கேக் பேட்டரும் சரி, இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சி வரணும். பாருங்கள், இப்போ நான் எடுத்து அதை வந்து கீழே விடும்போது நல்ல ஃப்ளோயிங்காக ரிப்பன் மாதிரி வரும். இதுதான் வந்து ஆக்சுவல் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி. ஓகேவா? இப்போ வந்து ஒரு மஃபின் ட்ரே எடுத்துக்கிறேன். அதில் வந்து 6 கப் கேக் லைனர்ஸ் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளோட கேக் பேட்டரை வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
இது போடுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஓவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து 180 டிகிரியில் வந்து ஓவனை ப்ரீஹீட் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்ம குக்கரில் வந்து ஒரு லேயர் உப்பு போட்டுட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கப்ஸை வந்து நம்ம வச்சுக்கலாம். 180 டிகிரியில் வந்து 12 to 15 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணணும். இப்போ நம்ம இதை போய் வந்து பேக் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கப் கேக் வந்து பேக் ஆகி வந்துருச்சு. நல்ல சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள், நல்ல ரைஸ் ஆகிருக்கு. இதை வந்து ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். எனக்கு வந்து கரெக்டாக வந்து 12 மினிட்ஸ் ஆச்சு. உங்களுக்கு மேபி வந்து ஓவனை பொறுத்து டைம் வந்து கொஞ்சம் 1 or 2 மினிட்ஸ் டிஃபர் ஆகலாம். கப் கேக் வந்து நல்ல மாய்ஸ்ட்டாக வந்து பேக் ஆகிருக்கு பாருங்கள். நான் அதை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஏரியாக நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இந்தளவுக்கு சாஃப்ட்டு. ஏன்னா நம்ம பட்டர் மில்க் யூஸ் பண்ணியிருக்கனால கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேக்குக்கு கூட இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 7 to 8 கப் கேக்ஸ் கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து மீதி இருந்த பேட்டர் வந்து என்னோடய ஒரு சிலிக்கான் மோடில் வந்து போட்டு பேக் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த சிம்பிளான நோ ஃபெயில் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.